முன்பு ஒரு காலத்தில் முனிவர்களில் தலை சிறந்தவராக வாழ்ந்தார் சிலதா முனிவர். தவம், யாகம், வேதம் இவையெல்லாம் அவரின் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதி. ஆனாலும் அவரது உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது. தெய்வீக அருளால் பிறக்கும் ஒரு மகன் தனக்கு வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம். அந்த விருப்பத்திற்காக அவர் சாதாரண தவம் செய்யவில்லை. ஆண்டுகள் கணக்கில் கடுமையான தவம் செய்தார். உடல் சோர்ந்தாலும் மனம் சோரவில்லை. அந்த தவத்தின் தீவிரம் இறுதியில் பரம்பொருளையே அருள் கூற வைத்தது. ஒரு நாள் அவர் முன் பிரகாசித்தார் கருணைக் கடல், திருக்கைலாயநாதன், அருள் வேகமான சிவபெருமான். சிலதா, உன் மன விருப்பம் என்ன என்றார். முனிவர் பணிவுடன், மகாதேவா, உமது பேரருளால் பிறக்கும் ஒரு மகன் வேண்டும் என்று வேண்டினார். சங்கரன் சிரித்தபடியே அப்படியே ஆகுக என்று அருளி மறைந்தார். மறுநாள் காலை வயலை உழுது கொண்டிருந்த முனிவரின் கலப்பை மண்ணுக்குள் ஒளி வீசும் ஒன்றை தொட்டது. அவர் மண்ணை அகற்றி பார்த்தபோது சூரியனைப் போல ஒளி வீசும் ஒரு குழந்தை அங்கே கிடந்தது. அதே நேரத்தில் வானிலிருந்து ஒரு அசரீரி, இவன் உன் மகன் என்றது. அந்த குழந்தைக்கு அவர் வைத்த பெயர் நந்தி, ஆனந்தத்தின் வடிவம். நந்தி சாதாரண குழந்தை அல்ல. சிறு வயதிலேயே அவருக்கு ஆன்மீக ஆர்வம் அதிகமாக இருந்தது. அவரது கண்களில் ஒரு அசாதாரண அமைதி எப்பொழுதுமே இருந்தது. சிவநாமம் அவருக்கு இயல்பான மூச்சு போலவே உடனே இருந்தது. ஒரு நாள் அவர்களது ஆசிரமத்திற்கு மித்ரா மற்றும் வருணா என்ற இரு பெரும் முனிவர்கள் வந்தனர். அவர்கள் சிலதா முனிவரை ஆசீர்வதித்தனர். நந்தியையும் பார்த்தனர். அவர்கள் இருவர் முகத்தில் ஒரு சிறிய தயக்கம் தென்பட்டது. இவரது ஆயுள் மிகவும் குறுகியது என்றார்கள். அந்த வார்த்தை சிலதா முனிவரின் உள்ளத்தை நொறுக்கியது. பல ஆண்டுகள் தவம் செய்து பெற்ற மகனுக்கு குறுகிய ஆயுளா என்று பதறிப்போனார் சிலதா முனிவர். ஆனால் நந்தி அச்சப்படவே இல்லை. மாறாக தந்தைக்கு ஆறுதல் கூறினார். நான் சிவபெருமானின் அருளால் பிறந்தவன் என்றால் என் ஆயுளும் அவருடைய சித்தத்தில்தான். விதி எழுதியிருந்தாலும் கூட அதை மாற்றுபவர் மகேசன்தானே என்று உறுதியுடன் சொன்னார் நந்தி. அதற்கு பிறகு நந்தி நேராக ஒரு புனித நதிக்கரைக்கு சென்று அங்கே அமர்ந்து முழு மனதுடன் சிவபெருமானை தியானிக்கத் தொடங்கினார். பஞ்சாட்சரநாதத்தில் மூழ்கினார். அவர் வேண்டியது ஆயுளை அல்ல, அருளை. அவரது பக்தி பரிபூர்ணமாகிய போது திருக்கைலாயபதி நீலகண்டன், பரமசிவன் அருள் வடிவான அந்த ஈசன் அவர் முன் தோன்றினார். நந்தி, உன் மனம் என்ன விரும்புகிறது என்று கேட்டார். நந்தி கேட்டது ஒரே ஒரு வரம். ஐயனே, எப்போதும் உங்கள் அருகில் இருக்க வேண்டும், உங்கள் திருவடிக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த வேண்டுகோள் ஈசனை பெரும் மகிழ்ச்சி அடையச் செய்தது. உடனே அவர் நந்தியை புனித ரிஷபமாக மாற்றி, இனி நீ என் வாகனம், என் கணங்களின் தலைவன், என் திருவாசலின் காவலன் என்று அருளினார். அவ்வாறு நந்தி புனித ரிஷப வடிவில் பரமசிவனின் நிழலாக நிலை பெற்றார். இன்று நாம் எந்த சிவ ஆலயத்திற்கு சென்றாலும் சிவலிங்கத்தை நோக்கி அமைதியாக அமர்ந்திருக்கும் நந்தியை பார்க்கிறோம். அது வெறும் சிலை அல்ல, அது ஒரு நினைவூட்டல். இறைவனை பார்க்க விரும்பினால் முதலில் மனதை நந்தி போல ஒரே திசையில் நிலைநிறுத்த வேண்டும் என்று அது குறிக்கிறது. நந்தியின் கதை ஒரு ஆழமான உண்மையையும் எடுத்து காட்டுகிறது. விதி எதுவாக இருந்தாலும் இறை நம்பிக்கை இருந்தால் அது மாறலாம். நந்தி தேவர் விதியை வென்றது போராடி அல்ல, பக்தியால். திருச்சிற்றம்பலம்.